பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யூடியூப் ஆட்சன்ஸ்ல இருந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து வரல. 3 இயர்ஸ்க்கு மேல நான் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கிராஸ் ஆயிருச்சு. இருந்தாலுமே வந்து இந்த ஸ்டெப் 2 எரர் காட்டிட்டு இருக்கு. அப்புறம் பேமெண்ட்டே வந்து வரல. நெறையா பேர்கிட்ட நான் குடுத்து பாத்துட்டேன். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து பண்ண மாட்றாங்க. ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து நாங்க எடுத்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஸ்டெப் 2ல வந்து எரர் இருந்துச்சு. ஸோ இத அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, $944 வந்து எடுத்து குடுத்துருக்கோம். அதாவது ரூ. 85,000 இந்தியன் ரூபீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து எடுத்து குடுத்துருக்கோம். இதுதான் அவங்க 3 இயர்ஸா வந்து வொர்க் பண்ணி யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட்டா எடுத்த அவங்க பேமெண்ட்டு. ஸோ இந்த ஒரு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 மந்த்துக்கு உண்டானது தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு $600 எடுத்திருக்காங்க. $643 வந்து எடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிளையண்ட்டுக்கு வந்து எப்படி நாங்கலாம் ஃபிக்ஸ் பண்ணோம், என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு டீட்டெயிலாக வந்து வீடியோவா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இதே மாரி யூடியூப்ல வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது பேமெண்ட் ரிலேட்டடா இருக்கலாம், அல்லது ஆட்சன்ஸ் வெப்சைட்டா ரிலேட்டடா கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எதில ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அதில என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறோம். ஸோ எங்கள கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளேல தெரியும். செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளையண்ட் வரும்போது வந்து நம்மளுக்கு இந்த மாரி ஸ்டெப் 2ல வந்து எரர் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தாங்க. நார்மலா ஸ்டெப் 2 எரர் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாரி தான் இருக்கும். அதில என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபிக்ஸ் இன் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப், சேஞ்ச் அசோசியேஷன் இந்த மாரி தான் ஸ்டெப் 2 எரர் அப்படிங்கிறது வந்து வரும். இதுதான் காமன். ஓகேவா? பட் அவங்க வந்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஃபிக்ஸ் இன் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த எரர் வந்து யாருக்குமே வந்தது கிடையாது. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எரர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால இவங்களுடைய சேனல், ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பரா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இருக்கு. எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்க எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஸோ அவங்களுடைய யூடியூப் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. கரெக்ட்டா வந்து எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூ இல்லாம எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து வச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய ஆட்சன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில தான் வந்து நெறையா இஷ்யூஸ் வந்துருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்கில வந்து யாரோ தெரியாம கிரியேட் பண்ணாங்களோ, இல்ல இவங்களே ஆட்சன்ஸ் வந்து லிங்க் பண்ணாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணும்போது. அதனால எந்த ஒரு ஆட்சன்ஸ்ல லிங்க் பண்ணாங்க அப்படின்னே சொல்லி ஸ்டார்ட்டிங்லேருந்து இதுவரைக்கும் தெரியவே இல்ல. அவங்க வந்து 2, 3 இமெயில் ஐடிஸ் வந்து குடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே லாகின் பண்ணி நாங்க செக் பண்ணி பார்த்தோம். எதுலயுமே வந்து ஆட்சன்ஸ் வந்து லிங்க் ஆன மாரியே தெரியல. ஆனா இதில வந்துட்டு ஆட்சன்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்கு யூடியூப்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்டும் வந்து கரெக்ட், யூடியூப் சேனலும் கரெக்ட். ஆனா அந்த ஆட்சன்ஸ் லிங்க்கான அந்த ஜிமெயில் ஐடி எதுன்னே வந்து கடைசி வரைக்கும் ஃபைண்ட் பண்ண முடியல. அதனால நெறையா விதமான ப்ராசஸ் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க வொர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் வந்து புதுசாவே ஒண்ணு கிரியேட் பண்ணி அதில வந்து லிங்க் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்படி பிளான் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கூகுள் சைட்ல இல்ல. அதே மாரி வந்துட்டு நம்ம லிங்க் பண்றதுக்கு உண்டான கரெக்ட்டான அந்த ஒரு சேஞ்ச் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டனும் இந்த இடத்துல வந்து இல்ல. ஸோ இதுக்காக வந்து அந்த சேனல் லிங்க் ஆயிருக்கக்கூடிய ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்ட ரிமூவ் பண்றதுக்காக யூடியூப் சைட்ல வந்து நெறையா சப்போர்ட் வந்து கேட்டோம். அந்த ஒரு சப்போர்ட் ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு மேலேயே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா வந்துட்டு நம்மளுக்கு இந்த சேஞ்ச் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க எனேபிள் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ எனேபிள் பண்ணி குடுத்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, நெறையா இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. ஏன்னா நார்மலா இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 1 மந்த்லயே வந்து நம்ம அந்த ஸ்டெப் 2 எரர் வந்து கிளியர் பண்ணிருவோம். செகண்ட் மந்த்தே வந்து பேமெண்ட் வர மாரி செட் பண்ணி குடுத்துருவோம். பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்துட்டு அவங்க புதுசா, அதாவது நம்ம புதுசா ஒரு ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அதில பண்றோம்னு சொன்னதுக்கும் பார்த்தீங்கன்னா, அதிலயும் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதுலயும் சேம். அதே எப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்களா? அதே மாரி ப்ராப்ளம் வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்லயும் வந்துச்சு. புதுசா கிரியேட் பண்ணதுலயும். அதுவும் வந்து கூகுள் சைடு இருந்தே கிரியேட் பண்ணி குடுத்த அந்த ஒரு ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம்னா, புதுசா இன்னொரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி எல்லாமே புதுசா கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து வொர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ரிவ்யூ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ரிவ்யூ ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ரூவலுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைச்சிடும். இந்த மாரி ரிவ்யூ ப்ராசஸ் அப்படின்னு வந்தாவே ஸ்டெப் 2ல நம்மளுக்கு மேக்ஸிமம் அப்ரூவல் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியோ நாங்க வந்து அப்ரூவல் வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்கவுண்ட்ல வந்துட்டு அமௌண்ட் வந்து அந்த $12 அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து மொபைல்ல எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். அதனால தான் கொஞ்சம் பிளர்ரா தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா $110 அப்படிங்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க.
$195 வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அடிக்கடி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ராப்பராக வந்து வர்றதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி $10 அப்படிங்கிறது ரீச் ஆனாவே என்ன பண்ணணும் அப்படின்னா பின் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ அந்த பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது அட்ரஸை வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து அந்த லெட்டர் வரதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சைடில் ஒரு சில ஒர்க்கெலாம் இருக்கும், அதையெல்லாம் பண்ணி கரெக்டாக வந்து லெட்டர் வந்து வீட்டுக்கு வர வச்சுட்டோம். ஓகேவா? அந்த லெட்டர் வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சு, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா $85,000 இந்தியன் ருபீஸில் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்து இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $945 வந்துருக்கு. இதுக்கு வந்து $85,000 இந்தியன் ருபீஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக வந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கே பார்த்தீங்கன்னா 6 மந்த் வந்து டைம் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்து 6 மந்த் டைம் ஆயிடுச்சு. பட் உங்கள் சைடில் வந்துட்டு ஸ்டெப் 2 எரர் அப்படிங்கிறது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா 1 மந்த்லேயே வந்து முடிச்சிடுவோம். பட் இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் அதுக்குண்டான டைம் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இவங்களும் பார்த்திங்கன்னா 6 மந்த் வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணாங்க. எங்கள் சைட்லேயும் வந்துட்டு என்னென்னலாம் வேஸில் வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பார்த்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் அமௌண்ட் எல்லாமே வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மந்த்தும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா $600 வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனல் அது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி அப்ரூவ் ஆன ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் வேணும், கரெக்டான வழியில் லெஜிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அக்கௌண்ட்டெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளைண்ட்டுக்குள்ளேயே வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நிறையா இருக்கும், அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வச்சு ரைட் பண்ணியே வந்து ஏர்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Subscribe for more videos. Thank you.